ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தாங்க. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக டிமார்ட் போயிருந்தேன். வேலூரில் இருக்க டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே க்ராசரி வாங்க தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்துட்டு இந்த பொருளை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் சில பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னா, ஒரு கண்ணாடி ஜார் தாங்க பார்க்க போகிறோம். இது ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். ரூ. 179 ரவுண்ட் ஷேப் கண்டெய்னருங்க. இது நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் நம்ம எதுவாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர். மூடி வந்து பிளாஸ்டிக் தாங்க, ஆனால் உண்மையாலுமே நல்லா ஹெவியாகவே இருக்குது. இதில் நான் ஒரு பீஸ் தாங்க வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் தாங்க. இதுவும் நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர், நல்ல ஹெவியான கிளாஸ் ஜாருங்க. இதோட மூடி பிளாஸ்டிக் தான். இது ரூ. 159. இதில் ஒரு பீஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது ஒரு பீஸ் வாங்கினேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2 கண்ணாடி கப்ஸ் தாங்க. இது வந்து நல்லா பார்க்கவே இந்த ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்கும்போது பார்க்கவே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். அதனால் நான் இது வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன். இதோட ஒரு பீஸோட ரேட் வந்து ரூ. 49. நான் வந்து குழந்தைங்களுக்காக இது 2 பீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏர்டைட் கண்டெய்னருங்க. இது 900 ml தாங்க இந்த கிளாஸ் கண்டெய்னர். இதோட ரேட்டு ₹99. நல்லா ஹெவியாக இருந்துச்சு. இந்த கண்டெய்னர் கூட வேறு மாடலாக நிறைய இருந்துச்சு, ஆனால் இது ஒரு பீஸ் தான் இருந்தது. பார்க்க நல்லாவே இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் போகும்போது தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேங்க. நல்லா ஹெவியாகவே இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது க்யூட்டான 2 சின்ன கண்டெய்னருங்க. இது ஒரு பீஸ் ₹59. இது இந்த மசாலாலாம் ஒரு 50 கிராம் 100 கிராம் கொட்டி வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கரம் மசாலா, வேறு எதனா மசாலா ஐட்டம்லாம் கொட்டி வைக்கணும் இல்லையா, அதுக்கு இது கரெக்டாகவே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. இது 2 பீஸ் வாங்கியிருக்கேன் நான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஒரு மிக்சிங் பவுல், அப்புறமா இந்த க்யூட்டான கரண்டி தாங்க. இது நிறைய பேர் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த கரண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து டிமார்ட் போகும்போது இது கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி கிடைச்சிது. இது ₹119 தான். நல்லா ஹேண்டியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ளவர் டிசைனில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த மிக்சிங் பவுல். நமக்கு மிக்சிங் பவுல் நான் கண்டிப்பாக தேவைப்படும். இது நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் இது ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தாங்க. ட்ரிபிள் 3 பீஸ் குக்வேர் செட்டு தாங்க. இதை நான் வீட்டிலேருந்து போகும்போதே இதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். இது வந்து ₹1499. ஒரு கடாய் லிட்டோட, அதே மாதிரி ஒரு ஃப்ரை பேனுங்க. இந்த லிட்டு வந்துட்டு 2த்துக்குமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரியான ஒரு லிட்டு. இந்த கடாய் நல்ல ஹெவியான கடாய்ங்க. நல்ல ஒயிட்டாகவே இருக்குது. இந்த கடாய் 24 சென்டிமீட்டர் அகலம்ங்க. நல்ல ஒரு ஹெவியான கடாய் இது. இந்த கடாயில் தாராளமாக 5லேருந்து 6 பேருக்கு கண்டிப்பாக தாராளமாகவே சமைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கடாய் இருக்குது. நல்ல ஹேண்டிலும் நல்லா வந்து ஹெவியாகவே இருக்குது. நல்ல க்ரிப்பாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த கடாயோட ஃபினிஷிங் சொல்லணுங்க, செமையாக இருந்துச்சு. அதனால தான் நான் முக்கால்வாசி இந்த கடாயே வாங்கினேன். அடுத்ததாக இந்த கடாய் கூடவே ஒரு லிட்டும் வந்திருக்குங்க. நல்ல ஹெவியாகவே இருக்குது அந்த லிட்டும். இதோட அளவுமே 24 சென்டிமீட்டர் தான். இந்த கடாய்க்கும் செட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரை பேன் இருக்கு இல்லையா, அதுக்குமே இதே மூடியே நமக்கு செட் ஆகும். இந்த ஃப்ரை பேன் சொல்லணுன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல ஹெவியாக, அதாவது இந்த கடாய் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அதே வெயிட்டில் இதுவுமே நல்லா ஹெவியாக இருக்குது. ஹேண்டிலும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஹேண்டிலும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. நான் கண்டிப்பாக இதில் சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். உண்மையாலுமே இது நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட் நம்ம சமைக்கும் போது எப்படி இருக்குன்றதை நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதிலே தனித்தனி பீஸாவும் கிடைக்கிது. கடாய் தனியாக, அதே மாதிரி ஃப்ரை பேன் தனியாகவே கிடைக்கிது. கடாய் கூட லிட்டோட வருது. ஆனால் ஃப்ரை பேன் கூட லிட்டு கிடையாது. 22 சென்டிமீட்டர்லேயும் கிடைக்கிது, 24 சென்டிமீட்டர்லேயும் கிடைக்கிதுங்க. நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் டிமார்ட்டில் இந்தந்த பொருள் தாங்க வாங்கியிருந்தேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சோங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.